உளவியல் என்ன சொல்லுதுன்னா, வெறும் மனன சக்தியை மட்டும் வச்சு ஒரு பையனோட அறிவை நீங்க இட போடாதீங்க அப்படின்றது குழந்தை உளவியல். நம்ம என்ன பண்றோம், கிடக்கடன்னு சொல்றாளா அறிவு, அப்படின்லாம் கிடையாது. குழந்தைங்க 1330 சொல்றது ஒரு கலை. அந்த குரலை வாழ்வியலாக பாருங்க குழந்தைங்க, அது பெரிய கலை. தலைப்புகளை 10 செக்மெண்ட் பண்ணுங்க. செக்மெண்ட் பண்ணிடுங்க. 10 அடிக்க நான் சொன்ன 10 அதோட முடிச்சிடலாம். 11 இல்லையா? 11 என்ன வருது? செய்யணும், நடுவுமே, அடக்கமுடமை, ஒழுக்கமுடமை, பிறனில் விழையாமை, குறைவிடாமை, வெக்காமை, புறம்புறாமை, பயனில் சொல்ல முடிஞ்சு போச்சு. 20 அப்படி நம்ம படிக்க வச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணோம், அதை படிக்கிறது இல்லை, சாட்டை ஒட்டிடணும் ஒரே இடத்துல. ஏன்னா காலையில் எழுதும்போது பிரஷ் பண்ணிக்கினே கூட பார்க்கணும். ஸ்கூல் போகிற நேரத்தில் அப்படி பிரஷ் பண்ணிக்கினே அந்த குழந்தைங்க அந்த அதிகாரத்தால் தினம் பார்க்கணும். இப்போ நான்லாம் எப்படி அதை மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னா, தனியாலாம் நான் பண்ணுறதில்லை. அப்போ பண்ணதோடு சரி, ஒரு 23-24 வயசில் காலேஜ் படிக்கும்போது பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் இவன் எப்படி பண்ணால் கிரவுண்டு போவேன். காலையில் நான் கிரவுண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 5 நிமிஷம். அந்த பைக்கில் போகும்போது இந்த தலைப்புகளை சொல்லிட்டு போயிடும். கடவுள் வாழ்த்து, வாஞ்சர் படி தாக்கணும், அருள் தரு, அது 130, அது எவ்வளோ ஆகுது? இது சொல்லி 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 விலகுமா? இது உயிரே போனால் தான் போகும், மற்றபடி போவார். ஸோ அந்த மாதிரி இன்கிரைனிங் பேர் ஆங்கிலத்தில். இன்கிரைனிங் உள்ள 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 தள்ளு 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 தள்ளிக்கினே இருக்கு. தினம் தள்ளு சாப்பிட்ற மாதிரி. 3 வேளை சாப்பிட்டா வயிறு பசி போகும். ஆனால் தினம் படித்தா அறிவு பசி. ஸோ அதனால தான் நம்ம அந்த வேலையை செய்யணும். ஸோ பிள்ளைங்களை அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. ப்ரைஸை பற்றி சொல்லவே சொல்லாது. டே நீ நல்லா சொன்னேன், அடுத்த முறை இதை விட சிறப்பாக இந்த ப்ரைஸ் இருந்த நேரத்தில் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு குழந்தை அன்றைக்கி நல்லா சொல்லியிருக்கோம். ஒரு குழந்தை நல்லா சொல்கிற போது கோழி நல்லா தான் ஆடுவார். 4 மேட்ச்சில் ஆடவே இல்லை. இதுன்னு பார்த்தா ஃபைனல் மேட்ச்சில் 76 அவர் அடிக்கணும்னா இந்தியா தோற்று இல்லையா? அன்றைக்கி 76 அடித்தார். ஆனால் 4 மேட்ச்சில் கோழி அடிக்கல, கோழி வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? ஸோ குழந்தைங்க எப்போ சைன் ஆவாங்க, எப்போ வெளிப்படுவாங்க நமக்கே தெரியும். ஒவ்வொரு குழந்தைகிட்ட ஒவ்வொரு ஆட்டம். ஸோ அந்த குழந்தைங்களை தினம் நம்ம தான் பேக் பண்ணணும். அதுங்களுக்கு தினம் நாம தான் நம்பிக்கையோட தட்டி கொடுக்கணும். டே புரியடா செல்லும், காலையில் எழுந்து நம்பிக்கையை கொடுக்கணும். மருந்து கொடுக்குறோமோ இல்லையோ நம்பிக்கையை கொடுக்கணும். காலையில் குழந்தைங்களுக்கு நம்பிக்கை. டே நீ சாதிக்க பிறந்தவன், டே நீ சாதிக்க பிறந்தவன், டே நீ என்னை சோதிக்க பிறந்தவன், டே நீ என்னை சாதிக்க சோதிக்க போறேன். அதை சொல்லாம இதை சொல்லி பாருங்க. குழந்தை சாதனை குழந்தையா இல்லையா? சாதனை குழந்தைகளே வேதனை குழந்தையா மாற்றிடக்கூடாது. எங்கள் அப்பா என்ன தினம் திட்டாரு. அம்மா இப்போ சமீபத்தில் கேட்டிங்களா ஒரு கேஸ் வந்து நான் சொல்ல வேண்டாம் குழந்தைகிட்ட இல்லை. அதனால அந்த 20 வருஷ பையனுக்கு அம்மா தினம் திட்டினாங்க. அரியர்ஸ் வச்சுக்கிறேன். அவன் பார்த்தான், இன்னும் அரியர்ஸே இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஸோ வாழ்க்கையில் தினம் நாம் வந்து இன்னைக்கு உளவியல் வந்து எப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த படம்லாம் பார்க்குதுங்க. அடிக்கிறது, உதைக்கிறது, சொல்றது இதுதான் பார்க்குதுங்க. ஸோ அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதிரி குரல் படிக்க வச்சு இந்த குழந்தைங்களாம் புண்ணியமான குழந்தைங்க. இந்த மாதிரி நீங்கள் அத்தனை பேருமே நல்ல குழந்தை, புண்ணியமான குழந்தைங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா அம்மா இதுக்காக உங்களுக்கு நேரம் செலவு பண்ணி அவங்களோட நேரத்தை தியாகம் பண்ணி இன்னைக்கு உங்களெல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்களா? நீங்களாம் யாருக்கு தேங்க் பண்ணணும்? குழந்தைங்களாம் நித்தின் யாருக்கு தேங்க் பண்ணணும்? அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணணும். அவங்க கூப்பிட்டு வரணும், நம்ம வர முடியாது. ஏப்பா நல்லா படிச்சுக்க வீட்டில், நான் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்டாருன்னா, அப்பா சொன்னாருன்னா அவங்க போர் அடிச்சிடும் இல்லையா? அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரதுனால நீங்கள்லாம் இங்கே வரீங்க. ஸோ யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ். யூ ஹேவ் வெரி குட் பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வர முடியாது. எத்தனை பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தியாகம் பண்ணுறாங்க? நான் குழந்தைங்களுக்காக கூப்பிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு உட்காந்துருந்து பொறுமையாக எத்தனை பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. ஸோ குழந்தைங்களாம் பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு என்ன பண்ணோம்? தேங்க்ஃபுல்லாக ரைட்டா? நான் முதல்ல இதை சொல்லிடுறேன், அப்புறம் அப்பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்காக நீங்களும், அதாவது பெறுபவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேர் அல்ல பெற. 61வது குறள் 7வது அதிகாரம் மக்கட் பேர். உலகத்திலேயே பெறக்கூடிய பேர்களில் சிறந்த பேர் எதுன்னு வள்ளுவர் கேட்பார் கேள்வியா. நல்ல குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு படிச்சுட்டு வாடா கண்ணா நீ குரல் போட்டிக்கு போய் சொல்லணும்னா வருதுங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும். ரெண்டு பக்கமும் பேரண்ட்ஸு குழந்தைங்க. ஸோ 2 பேருமே நம்ம இப்போ எவ்வளோ பேர் ஆரம்பத்தில் வந்தாங்க. ஆனால் இப்போ ஸ்டெடியாக வர்றது இந்த 20 பேர் தான். ஏன்னா என்னைக்கு ஆரம்ப உற்சாகம் எல்லாருக்குமே இருக்கும். அதை கடைசி வரைக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர். அப்படி வர்றது தான் நீங்கள்லாம்.
ஸோ இது நீங்கள் நினைக்கலாம், இந்த அறுநூத்தம்பது சொல்லி இவன் இன்னொரு நாள் நடத்தி இது எப்படி இந்த குழந்தைங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கேருந்து இந்த குழந்தை போனால் தப்பு இல்லாமல் சொல்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி. உச்சரிப்பு சரியாக சொல்ல வைக்கணும், அதான் நம்மளோட ஆசை. கெட்டன்னு சொல்கிறது இல்லை, உச்சரிப்பு. நான் அந்த உச்சரிப்பை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், சிலதெல்லாம் எங்கே இது பண்ணணும், எங்கே சொல்லணும், அதெல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ அந்த குழந்தைங்க உச்சரிப்பும் நல்லா வரும். ஓகேவா? 3 மாதங்கள் இடைவெளிக்கு அப்புறமா வந்து 650 திருக்குறளை மனப்பாட போட்டியில் வச்சு இன்னைக்கு நமக்கு போட்டி நடைபெற்றது. திருக்குறள் மாமணி தாமோதர நாயகர் தான் வந்து நின்று இன்னைக்கு இதை கான்டாக்ட் பண்ணாங்க.